கைஸ் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? மினட்டோ தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு நருட்டோ யூனிவர்ஸ்லயே. ஸோ அவரு சாகலைன்னா என்ன நடந்திருக்கும்? சரி ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு நருட்டோவோட ஸ்டோரியை மொத்தமா ரீரைட் பண்ண போறோம். ஸோ மினட்டோ சாகாம இருந்தா என்ன நடக்கும்? இன்ட்ரோ போட்டு கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மினட்டோ எப்படி இறந்தாருன்றத பார்த்துருவோம். குஷினா வந்து அந்த நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது அது வழியாக வந்து கண்டிப்பாக நைன் டெயில்ஸ் வந்து குஷினா வீக் ஆயிடுவாங்க. ஸோ அது வழியாக நைன் டெயில்ஸ் வந்து அதனால வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக வந்து பெரிய செட்டப்லாம் பண்ணி தேர்ட் ஹோக்காகோட ஒய்ஃப்லாம் போயிட்டு நிறைய ஷினோபீஸை நிற்க வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம நைன் டெயில்ஸை வந்து கன்வசம் படுத்திக்கிறதுக்காக ஒபிட்டோ உச்சிஹா வந்து வந்திருப்பான் மாத்ரா உச்சிஹா வேடத்தில். ஸோ அங்கே வந்த ஒபிட்டோ உச்சிஹா வந்து அப்போ தான் வந்து ஒபிட்டோ உச்சிஹா வந்து மினட்டோக்கும் சண்டை நடக்கும், அதெல்லாம் நடந்து முடியும். கடைசியில் வந்து ஒபிட்டோ உச்சிஹா வந்து குஷினா கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவான் நைன் டெயில்ஸையும். அதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜ் மேலே ஹெவி விட்டுருவான். அப்புறம் லீஃப் வில்லேஜை போட்டு நொறுக்கிட்டு இருக்கும் நைன் டெயில்ஸ். ஸோ அப்போ வந்து மினட்டோ நைன் டெயில்ஸை வந்து தடுக்க வந்து போய் சண்டை போட்டு ஸோ அப்போ அந்த இடத்துல தான் வந்து ரீபர்த் டெட் சீல் யூஸ் பண்ணி அந்த இடத்துல தான் செத்து போவார். ஸோ அப்போ வந்து நருட்டோக்குள்ளேயும் நைன் டெயில்ஸை வந்து சீல் பண்ணிடுவார். ஸோ இந்த இடத்த கதையை மாற்றி அமைக்க போகிறோம். ஸோ மினட்டோ வந்து நம்ம காப்பாற்ற போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து குஷினா இசுமாக்கி இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து என்னதான் சாகுற நிலைமை ஸ்டேட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க சாக தான் போகிறாங்க. அவங்கள மட்டும் நம்மளால எப்படி இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா நைன் டெயில்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் வந்து ரீபர்த் டெட் சீலை வந்து மினட்டோக்கு வந்து ஆக்சுவலி டீச் பண்ணியிருப்பாங்க. அந்த சீலிங் டெக்னிக்ஸ் எல்லாமே உசுமாக்கியோட தான். ஸோ உசுமாக்கி குஷினா தான் வந்து மினட்டோக்கு வந்து எல்லா டெக்னிக்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக டீச் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து. ஸோ ரீபர்த் டெட் சீலை மினட்டோக்கு குஷினா தான் சொல்லி கொடுத்தாங்கன்னா ஸோ அப்போ குஷினாவால் யூஸ் பண்ண முடியாதா என்ன? ஸோ கடைசி ஸ்டேட்டில் இருப்பாங்க. என்னதான் அந்த இடத்துல வந்து சக்கராவும் அவங்க கிட்ட இல்லைனாலும் ஸோ அவங்க வச்சு போவோம் சரிங்களா. ரீபர்த் டெட் சீல் வந்து யூஸ் பண்ணுறாங்க குஷினா உசுமாக்கி. யூஸ் பண்ணி நைன் டெயிலை வந்து வெளியே எடுத்து அவங்க வந்து ரெண்டா வந்து பிரித்து நருட்டோக்குள்ள கொஞ்சம் வந்து வச்சுக்கிட்டு மீதியை வந்து குஷினா வந்து எடுத்துக்கிறாங்க. நைன் டெயில்ஸை எடுத்துக்கிட்டு குஷினாவும் வந்து செத்துடுறாங்கன்னே வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஃபைனலி வந்து மினட்டோ வந்து எதுவுமே ஆகாமல் உசுரோட தான் இருக்காரு. ஸோ மினட்டோ ஃபைனலி காப்பாற்றிட்டோம். ஸோ மினட்டோ உயிரோடு இருக்காரு. அவர் வந்து நருட்டோ கையில் எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி நைன் டெயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மினட்டோ தான் ஹோக்காகே அவரு போயிட்டு வந்து சொல்றாரு இந்த மாதிரி உச்சிஹா ஐஸ் வச்சுட்டு ஒருத்தர் இருந்தான். ஸோ அவன் வந்து அவனோட கெஞ்சிட்சு யூஸ் பண்ணி தான் வந்து நைன் டெயில்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணான். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச சரித்திரத்தில் அந்த ஒரே ஆள் வந்து மாத்ரா உச்சிஹா தான். கண்டிப்பாக அவனை தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம ஒபிட்டோ கூட வந்து மினட்டோ சண்டை போட்டிருப்பாரு. நடுவிலேயே வந்து சண்டையிலேயே விட்டுட்டு வந்து அந்த பக்கம் நைன் டெயில்ஸை பார்க்க வந்திருப்பாரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து மினட்டோ சும்மாலாம் விட்டுட்டு வரலங்க. ஒபிட்டோட முதுகில் வந்து ரசிகன் போட்டு அந்த இடத்துல வந்து அவரோட மினட்டோட ஃப்ளைரிங் ஜெட்ஸு பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து அந்த இடத்துல இது ஒபிட்டோட முதுகில் வந்து மார்க் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து எங்கே போனாலும் வந்து நம்ம ஒபிட்டோ வந்து ட்ராக் பண்ணிட்டு மினட்டோவில் போக முடியும். பட் ஆனால் ஸ்டோரி அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போகாதுல்ல, டக்குன்னு முடிஞ்சிடும்ல. ஸோ அதனால அந்த இதையும் வந்து அவர் வந்து ரிமூவ் பண்ணிடலான்னு வச்சுப்போம். ஒபிட்டோ வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அவர் முதுகில் வந்து அவர் வச்சிருந்த மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணிடலான்னு வச்சிருவோம். நெக்ஸ்ட் நடந்த பெரிய இன்சிடென்ட் என்ன? நெக்ஸ்ட் வந்து ஒபிட்டோ வந்து உச்சிகா கிளான்ஸியை வந்து டான்ஸோ எல்லாம் சேர்ந்து வந்து ஸ்லாடர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த உச்சிகா வந்து அழியறதுக்கான காரணம் வந்து உச்சிகா வந்து நம்மளோட லீஃப் வில்லேஜுக்கு வந்து எதிராக வந்து செயல்பட ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்லாடர் பண்ணியிருப்பாங்க. நம்ம இத்தாச்சியே இறங்கி போய் போட்டு தெளியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மினட்டோ இருந்தாருன்னா அது நடக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வந்து உச்சிகாஸை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து அதோட லீடராக இருந்தது வந்து நம்ம உச்சிகா இத்தாச்சியோட அப்பா தான். இத்தாச்சியோட அப்பா உங்களுக்கே தெரியும், ஃபுகாகோ உச்சிஹா. அவரும் மினட்டோ வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்களுக்குள்ளேயே பேசி கன்வின்ஸ் ஆகி வந்து தேவையான விஷயங்களை ஈஸியாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே உச்சிகா அழிய வேண்டிய இது வாய்ப்பே இல்லை. உச்சிகா வந்து ஸ்லாட்டட் ஆக வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ உச்சிகாசு வந்து யாரும் செத்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம லீஃப் வில்லேஜுக்கு ஒரு பெரிய எனிமினா வந்து ஃபர்ஸ்ட் யார் ஞாபகம் வருவானாலே வந்து நம்ம ஒரோச்சிமாரு தான் ஞாபகம் வருவார். இந்த இடத்துல நம்ம ஒரோச்சிமாரு அவர் உயிரோடு இருக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து வச்சு டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரா. ஸோ அது நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து அப்போ வந்து ஆக்சுவலி சிக்கியிருப்பார். ஸோ வந்து சிக்கி தப்பிச்சு போய் தான் வந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய வில்லன் ஆயிருப்பாரு. அவரை வந்து தப்பிச்சு ஓட விட்டதே வந்து தேர்ட் ஹோக்காகே தான். அந்த இடத்துல வந்து மினட்டோ இல்லை. ஸோ அவர் இடத்துல வந்து தேர்ட் ஹோக்காகே தான் இருந்தார். ஸோ இந்த இடத்துல வந்து தேர்ட் ஹோக்காகே அவரோட
நல்ல மனசுனால வந்து அவரோட ஓன் ஸ்டூடெண்ட்டையே கொல்ல முடியல. ஸோ அதனால வந்து தப்பிக்க விட்டுருப்பாரு. ஸோ இந்த இடத்துல மினோட்டோ இருந்திருந்தா அவர் பண்ண கொடுமைகள்லாம் பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக வந்து மினோட்டோ வந்து ஈஸினா சிம்பிளாக வந்து முடிச்சு விட்டுருப்பாரு ஒரோச்சிமாருவை. ஸோ ஒரோச்சிமாரு நோ மோர். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். ஒரோச்சிமாரு இல்லைன்னா அந்த இடத்துல ரீஅனிமேஷன் ஜுட்சுவும் இல்லை. ஸோ வந்து அதாவது இந்த 4th கிரேட் நிஞ்சா வாரில் நடந்த அந்த ரீஅனிமேஷன் ஜுட்சு வந்து கிடையாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தையும். அதோட நம்மளோட 9 டைல்ஸோட இன்னொரு பாதி இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து ரீவைவ் பண்ணி கொண்டு வந்து மெர்ஜெல்லாம் பண்ண முடியாது. குஷினோ உசுமாக்கியும் ரீவைவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நருட்டோ சாசுகே கிட்ட வந்துருவோம். நருட்டோ சாசுகே எப்படி இருந்தாலும் சேம் ஆஸ் வெல் அதே மாதிரி ரைவல்ஸாக தான் இருக்க போகிறாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஜாலியாக சண்டை போட்டு இது பண்ணிட்டு அது வந்து நார்மலாக தான் போகும். ஸோ வந்து நம்ம நருட்டோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருப்பாரு. ஸோ அந்த இது இல்லாமல் வந்து கேர் ஆகி மினோட்டோவால் கேர் செய்யப்பட்டு வளர்ப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நருட்டோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து இவ்வளோ பவர்ஸையும் வந்து கெயின் பண்ணியிருப்பாரு, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த எதுவுமே வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ வந்து அவர் பாட்டுக்கு டக்குன்னு சின்ன வயசுலேயே வந்து குராமையே வந்து மாஸ்டர் பண்ணுற லெவலில் கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ அந்த ரேஞ்சில் கூட அப்புறம் சேஜ் ஜுட்சு இதெல்லாம் வந்து நம்ம மினோட்டோவே வந்து ஓனாக பர்சனலாக வந்து டீச் பண்ணலாம் நருட்டோக்கு. ஸோ மினோட்டோ வந்து இப்போ இருக்கிறத விட அந்த சின்ன வயசுலேயே வந்து சாமா பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இன்சிடென்ட்டுக்கு போனால் நம்ம பெயின் வந்து ஹிடன் லீஃபையே வந்து அழிச்சிருப்பாரு. ஸோ அழிச்சிட்டு லாஸ்ட்டாக பெயின் வர்சஸ் நருட்டோ பேட்டில் தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம மினோட்டோவும் கூட இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து மினோட்டோ வந்து நம்ம இவரோட வந்து சண்டை போடுறது இல்லை. ஓகேவா, சண்டை போட போகிறது இல்லை இந்த இடத்துல வந்து அது வேணாம். ஓகேவா, நம்ம வந்து நருட்டோ வச்சே கம்பேர் பண்ணிப்போம். ஸோ வந்து நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த 4th கிரேட் நிஞ்சா வாரில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாரோ அதே அளவு பவர்ஃபுல் இல்லைன்னா அதை விட அதிகமான பவர்ஃபுல்லாகவே வந்து நம்ம நருட்டோ வந்து இங்கே பெயினோட ஃபைட்லேயே இருக்காரு. ஸோ வந்து ஈஸியாக அவர் வந்து இடத்துல வந்து முடிச்சிருவார், பெயினை போட்டு தெளிவார். அண்டு பெயினை வந்து இந்த ரீபட்டட் ஃபீலிங்கிற பாருங்க அந்த எல்லாத்தையும் வந்து திருப்பி உயிர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா அவரால் யாரையும் கொல்ல கூட முடிஞ்சிருக்காது. ஸோ வந்து உள்ளே வந்தோடனே நருட்டோ வந்து அடிச்சு ஓட விட்டுருப்பாரு. ஸோ பெயினோட கதி அதோட முடிஞ்சு. தென் இந்த இடத்துல வந்து அக்காட்சுக்கின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து இத்தாச்சி இருக்க மாட்டார். இத்தாச்சி வந்து நம்ம லீஃப் வில்லேஜ் சைடில் தான் இருப்பாரு. மோஸ்ட்லி வந்து இந்த பேட் கைஸ்ல வந்து புது பேட் கைஸ் மேபி உருவாயிருக்கலாம். மற்றபடி அக்காட்சுக்கி டீம் இருக்காங்க, அவங்க வந்து யாருமே சேர்த்திருக்க மாட்டாங்க. டைரக்டா வந்து 4th கிரேட் நிஞ்சா வாருக்கு நம்ம போயிடுவோம். 4th கிரேட் நிஞ்சா வாரில் நம்ம மினாட்டோ, ஜிராயா இவங்க எல்லாருமே இருக்காங்க நம்ம சைடு. ஃபுகாகு, இத்தாச்சி எல்லாருமே நம்ம பக்கம் இருக்காங்க. ஸோ வந்து ஆப்போசிட்ல வந்து நம்ம மாதரா, ஒபிட்டோ உச்சிஹா. ஸோ ஒபிட்டோ உச்சிஹாவை வந்து நம்ம மாற்றலை, ஏன்னா மினோட்டோ சாக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்து வச்சியோம். ஓகேவா, சரி ஒபிட்டோ உச்சிஹா அண்டு வந்து அக்காட்சுக்கி இருக்காங்க அவங்க பின்னாடி. அண்டு வந்து டெய்ல் அந்த மீதி டெய்ல் பீஸுமே அவங்க சைடு இருக்கிற மாதிரியே வச்சுப்போம். அண்ட் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இடத்துல வந்து ரீஅனிமேஷன் ஜுட்சு இல்லை. ஸோ மற்ற ஹோக்காகே எல்லாம் ரீவே ஆகிருக்க மாட்டாங்க. சரி ஓகேவா, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ சரி ஓகே, இப்போ வந்து இதுக்கப்புறம் நடக்க போகிற பேட்டில் நீங்கள் கெஸ் பண்ண போகிறீங்க இந்த 4th கிரேட் நிஞ்சா வாரில் யார் ஜெயிப்பா, நம்ம மினோட்டோ டீமா இல்லை ஆப்போசிட்டில் மாதரா டீமா? சரி ஓகே கைஸ், கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.